ஹாய். நம்ம வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்கங்க. யாரை பார்த்தாலும் எனக்கு நான் ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன், எக்ஸ்பிரஸிவாக இருக்க தெரியாது எனக்கு, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் வயசானவங்க நம்ம பேரண்ட்ஸ் மாதிரியா இருக்கலாம், அல்லது சில பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஸ்பௌஸாக இருக்கலாம், யாரை வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. லவ் அப்படிங்கிற அந்த அன்பை வெளிப்படுத்த தெரியாதவங்கள இருந்தால் எந்த எமோஷன்ஸுமே வெளிப்படுத்தக்கூடாது. ஆனால் கோவம்னு வந்தா அது எப்படிங்க அது மட்டும் இமீடியட்டா வெளிப்படுத்துறாங்க? கோவத்தை மட்டும் அவங்களால இமீடியட்டா வெளிப்படுத்த முடியுது, ஆனா அன்பை வெளிப்படுத்த முடியல. அதுக்கு நான் எக்ஸ்பிரசிவா இல்ல, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு அவங்களுக்கு அவங்களே சொல்லிக்கிறாங்க. எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியலன்னா எந்த எமோஷனுமே எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது. லவ்வா இருந்தாலும் சரி, கோவமா இருந்தாலும் சரி, ஆங்கரா இருந்தாலும் சரி, சேடு, எதுவுமே எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது. பட் எக்ஸப்ட் லவ், அந்த அன்பை தவிர மற்ற எல்லாத்தையுமே அவங்க இமீடியட்டா அங்க நவ் அண்ட் தென் அப்படியே வெளிப்படுத்துறாங்களே, அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியலங்கிறது அர்த்தம் இல்லை. செலக்டிவ் அம்னீஷியா மாதிரி செலக்டிவான எமோஷன்ஸை மட்டும் எக்ஸ்பிரஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். அவங்கள கொஞ்சம் திங்க் பண்ண வைங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த கேள்வியை அவங்கள்ட்ட கேளுங்க. உங்களுக்கு லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல அப்படின்னா எப்படி கோவத்தை மட்டும் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியுது? அதுவும் ஒரு எமோஷன்ஸ் தானே அப்படிங்கிற கேள்வி கேளுங்க. என்ன பதில் வருதுங்கிறத கீழே கமெண்ட்ல போடுங்க. திங்க் டிஃப்ரெண்ட். மாற்றி தான் யோசிக்கலாமே. நம்மளும் வித்தியாசமாக திங்க் பண்ணலாம், மற்றவங்களையும் திங்க் பண்ண வைக்கலாம். நன்றி.